கிள்ளான் கம்போங் ஜாவா பத்து அம்பாட் லாட் 1113 உள்ள 5 ஏக்கர் நிலத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் நில உரிமையாளர்களை கிள்ளான் மாவட்ட நில நிர்வாகமும் ஸ்லாங்கூர் மாநில அரசும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். பந்திங் தைப்பிங் நெடுஞ்சாலை திட்டத்தில் இடம்பெறும் இந்நில பிரச்சினை தொடங்கி 10 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் தீர்க்கப்படாமல் இழுபறி நிலையில் உள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நில உரிமையாளர்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய 32 மில்லியன் ரிங்கிட்டை வழங்காமல் வெறும் 5.4 மில்லியன் ரிங்கிட்டை மட்டுமே கொடுத்துவிட்டு நிலத்தை விட்டு வெளியேற நெருக்குதல் கொடுக்கப்படுகிறது. நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பல சட்ட நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். நில அலுவலகம் பல நெறிமுறைகளை புறக்கணித்துள்ளது. எடுத்துக்காட்டாக நில உரிமையாளர் நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் போராங் கே மற்றும் அறிக்கை 425 அளித்தல் போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. மேற்படி நடைமுறைகளை புறக்கணித்து நடவடிக்கைகள் மேற்கொள்வது சட்டப்படி குற்றமாகும். நில அலுவலகமும் மாநில அரசும் நடைமுறை சட்டங்களை பின்பற்றாமல் சர்வாதிகார முறையில் செயல்படுகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையில் நாட்டில் எங்குமே வீடு வாங்க இயலாது என்பதுதான் உண்மை. இங்குள்ள மக்கள் வெகு சிலரை தவிர மற்றவர்களுக்கு வேறு எங்கும் வீடுகள் இல்லை. இந்நிலையில் நிலத்தை விட்டு வேறு எங்கு செல்ல முடியும் என்று அவர்கள் வினவுகின்றனர். மாவட்ட நில அலுவலகமும் மாநில அரசும் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் நியாயமான இழப்பீடு தராமல் வலுக்கட்டாயமாக நிலத்திலிருந்து வெளியேற்றுவதிலேயே முனைப்பு காட்டுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். கொடுக்கப்பட்ட இழப்பீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமின்றி பாதிக்கப்படாதவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இது எப்படி நியாயமாகும்? நிலத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் சமமான இழப்பீடு தரப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். இல்லையெனில் நியாயமான இழப்பீடும் பங்கீடும் கிடைக்காதவரை நிலத்தை விட்டு வெளியேறுவதில்லை என்று உறுதியாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். எங்களைப் போன்றே நிலத்திற்கும் வீடுகளுக்கும் முறையான இழப்பீடு தராமல் வன்முறைகளை பயன்படுத்தி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் பல இடங்களில் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். நில இழப்பீட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் நில அலுவலகம் நில கையகப்படுத்தும் சட்டத்தை மதிக்காமல் குண்டர்களை ஏவி நிலத்தில் அத்துமீறி நுழைவதும் வாடகைக்கு குடியிருப்பவர்களை மிரட்டி வெளியேற செய்வதுமாக இருக்கின்றனர். அவர்கள் வெளியேறியவுடன் வீட்டை உடைத்து தரைமட்டமாக்குகின்றனர். தடுக்க முயலும் நில உரிமையாளர்கள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகிறது. தேர்தல் சமயத்தில் பல்வேறு இனிப்பான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு நமது வாக்குகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் வாழ்வா சாவா போராட்டம் நடத்தும் போது தலைமறைவாகி விடுகிறார்கள். இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாட் சாபு இப்பிரச்சனையை கண்டுகொள்ளவே இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். தற்போது வரும் 7 நாட்களுக்குள் நிலத்தை காலி செய்ய வேண்டும் என்று அறிக்கை ஒட்டப்பட்டது. நாளை 10/11/2025 திங்கட்கிழமைக்குள் நிலத்தை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் 3/12/2025 அன்று நில பிரச்சினை பற்றிய நீதிமன்ற தீர்ப்பு வெளிவர உள்ளது. அதுவரை நிலத்தில் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில அரசை தாங்கள் கேட்டுக்கொள்வதாக நில உரிமையாளர்களில் ஒருவரான சந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 7 நாட்கள் கண்டிப்பாக பத்தாது. எங்களுக்கு மேலும் நேரம் தேவை. எங்கு வீடுகள் அமைக்கப்பட போகின்றன, அதாவது எங்கு வீடுகள் வாடகைக்கு வழங்கப்பட போகின்றன, மிக அருகில் இருக்கின்றனவா இல்லை தூரத்தில் இருக்கின்றவா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இவைகளை தெரிந்த பின்னரே நாங்கள் அந்த வீடுகளை ஏற்று வெளியேற முடியும். எங்களுக்கு மேலும் நேரம் தேவைப்படுகிறது. இப்பிரச்சனையை நியாயமான முறையில் இந்த ஸ்லாங்கூர் அரசாங்கம் கையாளும் என்று நாங்கள் நம்புகிறோம். கிள்ளானில் சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டதற்காக 210 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து குற்ற புலனாய்வுத் துறையினர் நேற்று நள்ளிரவு கிள்ளானில் இருந்து பந்திங் செல்லும் சாலையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி கும்பலை தடுத்து நிறுத்தியதாக தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளில் 5 போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பதால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 105 சம்மன்கள் வழங்கப்பட்டதுடன் 210 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 18 வயதுக்கு உட்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் பெற்றோர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மோட்டார் சைக்கிள்களை மீண்டும் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோலம்பூரிலிருந்து காராக் செல்லும் நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதில் 30 வயதுடைய பெண் வாகனம் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று காலை 8 மணிக்கு இந்த விபத்து குறித்து பொதுமக்களிடமிருந்து தகவல் பெற்றதும் சம்பவ இடத்திற்கு பெந்தோங் மீட்புத்துறை அதிகாரிகள் விரைந்ததாக பகாங் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஜுல்ஃபாட்லி ஜகாரியா தெரிவித்தார். விபத்துக்குள்ளான புரோடுவா பெசா வாகனத்தில் 3 சிக்கியிருந்த நிலையில் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் பின்னிருக்கையில் இருந்த 11 வயது சிறுவர்கள் 2 படுகாயத்துடன் மீட்கப்பட்டதாகவும் ஜுல்ஃபாட்லி ஜகாரியா கூறினார். படுகாயம் அடைந்த 2 சிறுவர்களையும் சிகிச்சைக்காக பெந்தோங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் ஜுல்ஃபாட்லி ஜகாரியா கூறினார். இன்று நள்ளிரவு ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை ஜொகூர் பார்வில் உள்ள தமான் மவுண்ட் ஆஸ்டின் வணிக பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 45 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் மலேசியாவில் தங்கி இருந்ததாகவும் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ரூஸ்டி முகமது டாரு தெரிவித்தார். கைது செய்யப்பட்டிருக்கும் 45 வெளிநாட்டினரில் 39 ஆண்கள் 6 பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா, மியான்மர் ஆகிய நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு வந்து குறைந்த சம்பளத்திற்கு அவர்கள் வேலை செய்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது நடவடிக்கையின் போது 9 வயது சிறுவனும் அவர்களுடன் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருக்கும் மியான்மர் தம்பதியரின் மகன் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக டத்தோ முகமது ரூஸ்டி முகமது டாரு தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் மீண்டும் அமைச்சரவை மாற்றம் நிகழ அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் டத்தோ யுவான் பெனடிக்ட் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டத்துறையுடன் ஏற்பட்ட முரண் காரணமாக அவர் தனது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அனுப்பி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சபா மாநிலத்தின் வருவாய் சபா மாநிலத்தவருக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் அமைதல் வேண்டும் என்கிற தனது உப்கோ கட்சியின் கொள்கைக்கு முரணாக நீதித்துறை நடவடிக்கைகளை கண்டிக்கும் வகையில் தாம் ராஜினாமா செய்வதாக உப்கோ கட்சியின் தலைவருமான அவர் தெரிவித்துள்ளார். சபா மாநிலம் மலேசியாவுடன் இணைந்த 1963 கூட்டாட்சி ஒப்பந்தத்தில் சபா மாநிலத்தின் வளங்கள் தொடர்பான விதிகளை நீதித்துறை மீறுவதை தாமும் தமது கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது சபா மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகமாக பாதிக்கும் என்றும் டத்தோ யுவான் பெனடிக்ட் தெரிவித்தார். பினாங்கு பட்டர்வர்த் ரயில் நிலையத்தில் ரயில் தடம் புரண்டதில் எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தேசிய ரயில் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது ஓர் விபத்து என்றும் எந்தவொரு பயணியும் ரயில் நிலைய ஊழியருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் KTMB விளக்கம் அளித்துள்ளது. நேற்று அதிகாலை 6 மணிக்கு பட்டர்வர்த் நிலையம் 4 சுவற்றை ரயில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது ரயிலில் பயணிகள் யாரும் இல்லை என்றும் காலையில் ரயில் சேவையை தொடங்கும் முன்னர் பரிசோதனையின் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் பட்டர்வர்த் நிலைய 4 சுவற்றில் ரயில் மோதியதில் சுவர் இடிந்து விழுந்திருப்பதாகவும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக எந்தவொரு ஊகங்களையும் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. Hema, as usual, coffee one stronger. அப்போ எனக்கு 12 வயசு இருக்குங்க. புள்ளியாரப்பா கண்ணு மச்சான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாக்கா என்ன மச்சான் ஆத்தாரம் மரம் இருக்கு காத்தாட இடம் இருக்கு ஆளான பொண்ணு இருக்கேன் கண்ணு மச்சான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தாக்கா என்ன மச்சான்
என்னண்ணே சௌக்கியமா? சௌக்கியம்தான். வா தம்பி, தமிழ் மலர் பேப்பரா? ஆமாண்ணே. ம். அண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என்னைக்குமே மலர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுவும் சரிதான். சரிண்ணே பார்ப்போம். சரி தம்பி. அக்கா எனக்கு ஒரு தமிழ் மலர் பேப்பர் வேணும்க்கா. தமிழ் மலரா? தமிழ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அண்ணாச்சி கடையில் தமிழ் மலர் நாளிதழ் வாங்கி படிக்கிறது என்னோட பழக்கம். இந்த உலக செய்திகளை தமிழ் மலர் நாளிதழோடும் அம்மாவோட ஒரு கப் காஃபியோடும் படிக்கிற அந்த சுகம் இருக்கே. வரேம்மா. அம்மா ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா. அடாடாடாடாடா. என் பெயர் சபரி. Sir, your coffee? Thank you. And here, your iPad. Thanks. தமிழ் வளர்ந்துகிட்டே இருந்தது, தமிழோடு நானும் வளர்ந்துகிட்டே இருந்தேன். தமிழ் மலர் இப்போ ஏஐங்கிற இந்த புது யுகத்துல தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாமும் தமிழ் மலரை படிப்போம், தமிழ் மலரோடு பயணிப்போம். அண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் என்னைக்குமே மலர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.